கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் காலை வேளையிலும் இல்லத்தில் இருந்தே நாம் ஆண்டவரை ஆராதனை செய்ய ஆயத்தமாயிருக்கிறோம். இந்த வேளையிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயராலே பேராயத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றோம். இந்த வேளையிலும் ஆண்டவரின் திரு சமூகத்தை நோக்கி பார்க்கும்படி நம்முடைய உள்ளங்களை ஆயத்தப்படுத்துவோம். தந்தை, மைந்தன், தூய ஆவியருக்கே மாட்சிமை உண்டாவதாக. ஆமேன். நாம் ஆண்டவரை தொழுவோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். அவர் தம் பெயரை சொல்லி வழிபடுங்கள். அவர் தம் செயல்களை மக்கள் இனங்கள் அறிய செய்யுங்கள். அவர் தம் வியதகு செயல்கள் அனைத்தையும் எடுத்துரையுங்கள். அவர் தம் திருப்பெயரை மாட்சிப்படுத்துங்கள். ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். தாழ்பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கி ஆண்டவர் முன் முழந்தாள் இடுவோம். ஜெபம் செய்வோம். வழியும் வாய்மையும் வாழ்வுமாக இருக்கின்ற எங்கள் அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, உலகமெல்லாம் இருளின் பாதையாய் நிறைந்து சென்று கொண்டிருக்கின்ற போது நானே மெய்யான வழி என்று நல்ல மெய்ப்பராய் எங்கள் முன் சென்று நாள்தோறும் நல்ல வழிகளில் எங்களை வழிநடத்தி செல்லுகின்ற அன்பின் நிறைவா, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் காலை வேளையிலும் இல்லங்களிலே நாங்கள் கூடி பெற்றோராய் பிள்ளைகளாய் ஒரு மனதோடு ஆண்டவரின் திருமுகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். எங்கும் நிறைந்திருக்கின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய நிறைவான தெய்வீக பிரசன்னத்தை இந்த வேளையிலும் எங்கள் இல்லங்களில் எங்கள் இதயங்களில் நிறைவாய் தந்தருள வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறோம். நாங்கள் இணைந்து பாடவும், நாங்கள் இணைந்து ஆண்டவரின் இறை வார்த்தைகளை கேட்கவும், நாங்கள் இணைந்து ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கவும் எங்கள் எல்லோரையும் பரிசுத்தப்படுத்தி இந்த ஆராதனை முழுமையிலும் உம்முடைய ஆளுகையினால் எங்களை நிறைத்து உம்முடைய வழிகளை பின்பற்றுவதற்கு எங்களை ஒப்படைக்க ஆண்டவர் உதவி செய்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயராலே கேட்கிறோம். ஜெபம் கேளும் அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, ஆமீன். நாம் அனைவரும் இணைந்து 4வது கீர்த்தனை பாடலை பாடுவோம். கீதம் 4. திரிமுதல் கிருபாசனனே சரணம், ஜெகதல ரட்சகா தேவா சரணம். 4வது கீதம்.
நம் சரணம் சருவேசா. ஏதமில் துல்லிப ஞானா சரணம் எழில் கருணை குருவானாய் சரணம். இடத்தோலைந்தருள் தருணம் பிரதாப என் பரனே சரணம் சருவேசா. உலக நடுவிடமெழு உனதா சரணம் ஓர் கிருபாசன ஒளியே சரணம். ஒளியருள்வாய் தருணம் மனுவோர் கோத்தமனே சரணம் சருவேசா. நித்திய ஸ்தோத்திர நிவலா சரணம் நிதி இஸ்ரவேலரின் அதிபதி சரணம். நீதாயிது தருணம் கிருபை கோராதாரா சரணம் சருவேசா. நாம் அனைவரும் இணைந்து 116வது சங்கீதத்தை படிப்போம். சங்கீதம் 116 1 முதல் 13 வசனங்கள் முடிய. சங்கீதம் 116 1 முதல் 13 வசனங்கள் முடிய. கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரில் அன்பு கூறுகிறேன். அவர் தமது செவியை எனக்கு சாய்த்தபடியால் நான் உயிரோடு இருக்கும் அளவும் அவரை தொழுது கொள்ளுவேன். மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, பாதாள இடுக்கண்கள் என்னை பிடித்தது. இக்கட்டையும் சஞ்சலத்தையும் அடைந்தேன். அப்பொழுது நான் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு, கர்த்தாவே என் ஆத்துமாவை விடுவியும் என்று கெஞ்சினேன். கர்த்தர் கிருபையும் நீதியும் உள்ளவர், நம்முடைய தேவன் மன உருக்கமானவர். கர்த்தர் கபடற்றவர்களை காக்கிறார். நான் மெலிந்து போனேன், அவர் என்னை ரட்சித்தார். என் ஆத்துமாவே, கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடறுதலுக்கும் தப்புவித்தீர். நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ளோர் தேசத்திலே நடப்பேன். விசுவாசித்தேன், ஆகையால் பேசுகிறேன். நான் மிகுதியும் வருத்தப்பட்டேன். எந்த மனுஷனும் பொய்யன் என்று என் மன கலக்கத்திலே சொன்னேன். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். நம்முடைய பாவங்களை உணர்த்துகின்ற இறைவாக்கினை கேட்போம். யூதாவின் பாவம் இரும்பெழுத்தாணியினாலும் வைரத்தின் நுனியினாலும் எழுதப்பட்டு அவர்களுடைய இருதயத்தின் பலகையிலும் உங்கள் பலிபீடங்களுடைய கொம்புகளிலும் பதிந்திருக்கிறது. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து
மாம்சமானதை தன் புய பலமாக்கிக் கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவன் அந்தர வெளியில் கரளையாய்ப் போன செடியைப் போலிருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்தரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத உவர் நிலத்திலும் தங்குவான். எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடு உள்ளதுமாயிருக்கிறது. அதை அறியத்தக்கவன் யார்? கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளிந்திரியங்களை சோதித்து அறிகிறவருமாய் இருக்கிறேன். நாம் முழங்கால் படியிட்டு நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்வோம். பரிசுத்தமான ஆண்டவரை ஆராதனை செய்கின்ற நாம் நம்முடைய பாவ வழிகளை உணர்ந்து நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளும்படியாய் நம்முடைய பாவங்களை ஆண்டவரது திரு சமூகத்திலே அறிக்கை செய்வோமா? நம்முடைய வழிகள் எல்லாம் சரியானவைகளாய் இருக்கின்றதா? நம் ஆண்டவர் நேரான வழிகளை தம்முடைய வாழ்வினாலும் வார்த்தைகளினாலும் நமக்கு கற்று தந்து வருகிறாரே. அவர் காட்டிய வழிகளிலிருந்து விலகிச் சென்ற தருணங்கள் எத்தனை! நன்மை செய்யுங்கள் என்று ஆண்டவருடைய வசனத்தின் மூலமாக நமக்கு வழிகாட்டினாரே. நன்மை செய்ய தவறிய நேரங்கள் எத்தனை! பரிசுத்தமான வாழ்வு வாழுங்கள் என்று கட்டளை தந்தருளினாரே. தன்னிடத்தில் அன்பு செலுத்துகிறது போல பிறனிடத்திலும் அன்பு செலுத்துங்கள் என்று நமக்கு கட்டளை தந்தருளினாரே. உப்பை போன்று இந்த உலகத்திலே கரைந்து சுவை கொடுங்கள் என்று தம் வாழ்க்கையே கரைந்திட செய்தாரே. இந்த உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள், இருளில் வாழ்வோருக்கு ஒளி கொடுங்கள் என்று அறைகூவல் தந்தருளினாரே. இருண்ட வழிகாட்டிய நேரங்கள் எத்தனை! இருளில் வாழ்ந்து கொண்டிருப்போருக்கு பேரொளியாகிய நற்செய்தியின் வழியை சொல்ல மறந்த தருணங்கள் எத்தனை! நம்முடைய தனி வாழ்விலும் குடும்ப வாழ்விலும் தவறிப்போன தருணங்களை திரும்பி பார்ப்போம். நம்முடைய இல்லங்களில் அமைதி குறைவுக்கு காரணமாயிருந்த தருணங்கள் வாழ்க்கையில் உண்டோ? குடும்ப வாழ்வில் அன்பு செலுத்த தவறிய தருணங்கள் வாழ்க்கையில் உண்டோ? குழந்தைகளை நேசிக்க தவறிய தருணங்கள் வாழ்க்கையில் உண்டோ? இந்த கடினமான காலங்களில் பிறர் மீது கருணை காட்ட தவறிய நேரங்கள் வாழ்க்கையில் உண்டோ? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்மையே தியாக பலியாய் சிலுவையில் தந்து சிலுவையின் வழிதனை நமக்கு தந்தருளி இருக்கிறாரே. அந்த வழிகளிலே செல்ல தவறிய தருணங்களை நினைத்து, ஆண்டவரே என்னை மன்னியும், ஒரு முறை கூட புதிய சிருஷ்டிப்பின் அனுபவத்தை என்னிலே தாரும் என்று சொல்லி நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்வோமா? மோட்ச மார்க்கம் இதுவே, மீட்பரின் இரத்தம் தானே என்று உள்ளமுணர்ந்து பாடி நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்வோம். மோட்ச
நான் அந்த ஓய்வு நாளின் காலை கொடுகையிலே உண்மையான மனசாட்சியோடும் தெளிந்த புத்தியோடும் ஆண்டவருக்கு முன்பதாக நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்திருந்தோம் என்றால், சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நாம் மறுபடியும் தீமையான காரியங்களை செய்யாதபடி நம்முடைய தூய ஆவியானவரால் நம் ஒவ்வொருவரையும் ஆற்றி தேற்றி வழி நடத்துவராக. ஆமென். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை விசுவாசத்தோடு பெற்றுக்கொண்டுள்ளாகிய நாம் நம்முடைய தவறுகளை மன்னித்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமாக. இறைவன் நமக்கு தந்திருக்கும் இயற்கை வளங்களுக்காக நன்றி செலுத்துவோம். இறைவன் நமக்கு தந்திருக்கும் உறவுகளுக்காக, பெற்றோர், பிள்ளைகள், வாழ்க்கை துணை, உடன் பிறந்தோர், நண்பர்கள், சுற்றி வாழுகின்ற மக்கள், இவர்களுக்காகவும் இவர்கள் மூலம் பெற்று வரும் நல்ல ஆலோசனைகள் வழிநடத்துதலுக்காகவும், நற்செய்தி அறிவித்த மிஷனரிகளுக்காக, இவர்கள் மூலம் நாம் பெற்ற பல்வேறு உயர்வுகளுக்காக, நமது குமரி பேராயத்திற்காக, பேராயருக்காக, பொறுப்பாளர்களுக்காக, ஆயர்கள் மற்றும் இறைமக்கள் ஒவ்வொருவருக்காகவும் நன்றி செலுத்துவோமாக. கொரோனா வைரஸ் நிமித்தம் ஏற்படுத்தப்பட்டிருக்கும் பதட்டமான சூழ்நிலைகள் நமக்கு சோர்வுகளையும் வேதனைகளையும் கொண்டு வந்தாலும், இவைகளின் மத்தியிலும் இறைவன் நமக்கு தந்திருக்கின்ற நம்பிக்கைக்காக, கிருபைக்காக, மன உறுதிக்காக நன்றி செலுத்துவோமாக. கொரோனா வைரஸினால் பாதிக்கப்பட்டு மருத்துவ உதவி பெறுகின்ற மக்களுக்காக, அவர்களுக்காக உழைக்கின்ற மருத்துவர்களுக்காக, தாதியர்களுக்காக, தூய்மை பணியாளர்களுக்காக, காவல்துறை மற்றும் அரசு அதிகாரிகளுக்காக, ஆளுகின்ற ஒவ்வொரு மக்களுக்காகவும் நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமாக. ஆலயம் அடைக்கப்பட்டிருந்தாலும் இந்த காணொளி மூலமாக ஆண்டவரை ஆராதிக்க தந்த வாய்ப்பிற்காக நன்றி செலுத்துவோமாக. மாறிடும் உலகில் மாறாத இறைவனின் அன்பு, அருள், ஆற்றல் போன்றவை நமக்கு தந்து வருகின்ற, நம்மை காத்து வருகின்ற இறைவனுக்கு நாம் நன்றிகளை செலுத்துவோமாக. நமது நன்றிகளை வெளிப்படுத்துகின்ற விதமாக எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியாலுமை துதிப்பேன் என்று சொல்லுகின்ற பாடலுடைய ஒரு பல்லவியை பாடி நன்றியை வெளிப்படுத்துவோமாக. வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, பாதையில் நீரே, என் பாதையில் நீரே. வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, பாதையில் நீரே, என் பாதையில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். தொடர்ந்து கர்த்தர் நமக்கு கற்பித்து தந்த ஜெபத்தை ஏறெடுப்போமாக. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலே செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமின்றி எங்களை காத்துக்கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். வாசிக்கப்பட வேண்டிய திருமறை பகுதி பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 1 முதல் 7 முடிய. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு.
அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்த பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக்கொள்வேன். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றான். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டிருக்கிறீர்கள் என்றார் என்பதை. வாசிக்கப்பட வேண்டிய நற்செய்தி பகுதி வாசித்து முடிந்தது. கிறிஸ்து உமக்கு மகிமை உண்டாவதாக. அமர்ந்தவாறு தலைவணங்கி வேண்டுதல் செய்வோம். வாழ்வின் ஆதாரமாக இருக்கின்ற அன்பு கடவுளே, உம்மால் இருக்கிறோம், அசைகிறோம், பிழைக்கிறோம் என்று சொல்வதற்காக ஆச்சரியமாக அனுதினமும் எங்களை வழிநடத்துகின்ற அளவற்ற அன்பிற்காக மெய்ப்பற்றுகின்றோம். கால்வேளையிலும் உடைய சமூகத்திலே காத்திருக்கின்றவர்களாக ஆர்வத்தோடும் ஜபத்தோடும் உடைய வார்த்தைகளை கேட்க ஆயத்தப்படுகின்றோம். எங்களோடு பேசும் உடைய வார்த்தையை நாங்கள் அறிந்து அதற்கென்று எங்களை முற்றிலுமாக அர்ப்பணித்துக் கொள்ள பரிசுத்த ஆவியானவர் எங்கள் ஆட்கொள்ள அருள் செய்ய மன்றாடி இருக்கின்றோம். திறந்த மனதோடு உங்களுடைய சத்தத்தை கேட்டு உமது சித்தத்திற்கு இசைந்த காரியங்களை செய்ய எங்கள் ஆட்கொண்டு வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் ரட்சகரமாக இருக்கின்ற இறைமகனை கிறிஸ்துவின் திருப்பெயரிலே மிகவும் பணிவோடு வேண்டுகின்றோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியான் நாமத்தினாலே ஆமென். உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின்வருகின்ற 4வது ஞாயிறாகிய இந்த ஞாயிற்றுடைய தியான கருப்பொருள் பிலீவிங் இன் கிரைஸ்ட் அண்ட் வே. கிறிஸ்துவிலே கொண்ட நம்பிக்கையிலே அவருடைய வழியிலே நாம் வாழும்படியாக நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அந்த அடிப்படையில் இன்று நாம் வாசிக்க கேட்டு யோவான் எழுதின நற்செய்தியிலே 14வது அதிகாரம் 16வது வசனத்திலே, நானே வழி, வாய்மை, வாழ்வு என்று ஆண்டவர் திருவுளம் பற்றுகின்ற ஐ ஆம் த வே அண்ட் த ட்ரூத் அண்ட் த லைஃப். இந்த பரிசுத்த ஆராதனையிலே பங்கு பெறும்படியாக இந்த ஆராதனை ஆண்டவருக்கு உகந்ததாக அமைத்ததாக இந்த ஆராதனையிலே பங்கு பெற்று இந்த ஆராதனையிலே பங்களிப்பை நிறைவேற்றிய அன்பு குருவானவர்கள் மற்றும் இதை ஒளிப்பதிவு செய்து நிறைவேற்றுகின்ற பேராய தொடர்புத்துறை சார்ந்த இயக்குனர் மற்றும் நண்பர்கள், இதை பதிவு செய்கின்ற அருமையான சகோதரர்கள் எல்லாரையும் ஆண்டவர் நாமத்தினாலும் பேராயத்தின் சார்பிலும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கின்றேன். இந்த நாளிலும் நாம் சிந்திக்கின்ற இந்த தலைப்பு சார்ந்த கருப்பொருள் நமக்கு புதிதானது அல்ல. கடந்த வாரத்திலே கம்யூனியன் வித் ரைஸ் அண்ட் கிரைஸ்ட் என்று சொல்லி ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டிருக்கிற நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்கின்ற ஆண்டவருடைய வார்த்தைகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். இந்த ஆராதனையிலும் அதோடு தொடர்புடைய அளவிலே ஆண்டவரிலே நம்பிக்கையுடையவர்கள் ஆண்டவர் விரும்புகின்ற வழியிலும் அவருடைய வார்த்தையிலும் வாழும்படி நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். ஒருவேளை நாம் இந்த வார்த்தைகளை கேட்கின்ற போது பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய உள்ளங்களிலே எவைகளெல்லாம் உணர்த்துகின்றாரோ அதற்கு நம்மை புதிதாக்கிக் கொள்ள நம் அர்ப்பணிக்க ஆண்டவர் அருள் செய்வராக. யோவான் நற்செய்தி நூல் மாத்திரத்திலே ஆண்டவர் நானே என்று சொல்கின்ற ஐ ஆம் சேயிங் என்று சொல்கின்ற இந்த வார்த்தை 7 தடவைகள் பயன்படுத்தப்படுகிறது. குறிப்பாக நாம் வாசித்த யோவான் எழுதின நற்செய்தி 14வது அதிகாரம் 16வது வசனத்திலே ஆண்டவர் ஒருவரே சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக அவர் சொல்கின்றார், நானே வழி, நானே வாய்மை அல்லது சத்தியம், நானே வாழ்வு அல்லது ஜீவன் என்று சொல்கின்றார்.
ஒருவராலும் சொல்லக்கூடாத மிக நம்பிக்கையான வார்த்தையை ஆண்டவர் நம் எல்லோருக்கும் மிக தெளிவாக சொல்கின்றார். ஒருவேளை வாழ்வின் நிலைமையிலே பலவிதமான சூழ்நிலைகள் எல்லாம் நாம் சந்திக்கின்றோம். சில காரியங்களை நாம் எதிர்பார்ப்போடு சந்திக்கின்றோம், சில காரியங்களை நாம் ஏமாற்றத்தோடு சந்திக்கின்றோம், சஞ்சலப்படுகின்றோம், வருத்தப்படுகின்றோம், என்ன ஆகுமோ என்ன நடக்குமோ என்று சொல்லி பரிதவிக்கின்ற மிக நெருக்கடியான நிலைமையிலே ஆண்டவர் மீது கொண்ட நம்பிக்கையிலே நாம் உறுதியுடன் காணத்தக்கதாக ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கின்றார், என்னை நம்பிக்கை அல்லது என்னிலே நம்பிக்கையுடையவர் என் வழியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்று சொல்கின்றார். ஆண்டவர் நானே வழி என்று சொல்கின்ற காரியம் திருமறையிலே பல நிகழ்வுகளிலே சொல்லப்பட்டிருந்தாலும் நேரடியாகவும் உருவகமாகவும் கூறப்படுகின்ற பகுதிகள் அனைத்தும் ஆண்டவருடைய வார்த்தையோடு தொடர்பு உடையதாக இருக்கிறது. திருமறையிலே அநேக வசனங்களை இந்த வழியோடு நாம் நினைத்து பார்த்தோம் என்றால் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் அநேக வசனங்களை நாம் சொல்லக்கூடும். ஒருவேளை நம்ம எல்லாருக்கும் மனப்பாடமாக கூட நமக்கு நன்கு தெரியும். குறிப்பாக சங்கீதம் 119:9 வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான், உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதால் என்று சொல்லப்படுகிறது. யாக்கோபடிகள் சொல்கின்ற போது யாக்கோபு 1:1 அதிகாரத்தினுடைய பகுதியிலே அவர் சொல்கின்ற போது, ஒருவர் தன்னுடைய வாழ்விலே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறவராக மாத்திரமல்ல, அதன்படி அவர் செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். கடவுளுடைய வார்த்தையை நாம் ஏராளம் கேட்கின்றோம், அந்த வார்த்தைகளெல்லாம் நாம் செயல்படும்படியாக ஒவ்வொரு நாளும் நம்மை உந்தி தள்ள வேண்டும் என்று சொல்கின்றார். எனவே ஆண்டவருடைய வழி என்று சொல்கின்ற போது அவருடைய வார்த்தையோடு தொடர்பு உடையதாக காணப்படுது. வே அண்ட் வேர்ட்ஸ் ஆர் இன்டர் ரிலேட்டட் என்று சொல்லலாம், ஒன்றோடு ஒன்று பிணைந்து காணப்படுகிறது. ஆண்டவர் சொல்கின்ற வார்த்தை ஒன்று, வழி இன்னொன்றாக அல்ல. ஆண்டோட வழியின்படியே நாம் வாழ அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். ஆண்டவர் மீது கொண்ட நம்பிக்கையினாலே நாம் வழி தப்பி போகாதபடி, திசை கெட்டு போகாதபடி, வழி இதுவே இதிலே நடவுங்கள் என்று சொல்லி நாம் வலதுபுறமோ இடதுபுறமோ சாய்ந்து போகாதபடி கடவுளுடைய வார்த்தைகள் நம்முடைய செவியிலே எப்பொழுதும் தொனித்து கொண்டிருப்பதாக தீர்க்கதரிசி திருவள்ளுவம் பற்றுகின்றார். ஆண்டவர் விரும்புகிற வழியிலே நாம் அந்த வழியை அறிந்து கொள்ளவும் அந்த வழியின்படி வாழவும் நம்மை உட்படுத்த கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அநேக வேளைகளிலே நம்முடைய வழியிலே கடவுள் வர வேண்டும் என்று விரும்புகின்றோம். அப்படி வந்தால் அவர் நல்ல ஆண்டவர், நான் விரும்புகின்ற ஆண்டவர். ஆனால் கடவுளுடைய வசனம் மிக தெளிவாக சொல்கிறது. ஏசாயா 55:8 என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லப்படுகிறது. கடவுளுடைய வழிகளை அறிந்த மக்கள் அதில் மிக பற்றுதலோடும் அந்த வார்த்தைக்கு உட்பட்டு அவர்கள் நடக்கின்றவர்களாக காணப்பட்டார்கள். ஆண்டவர் காட்டுகின்ற அந்த வழி எத்தன்மையானது என்பதை மிக அர்த்தபூர்வமாக ஆணித்தரமாக குறிப்பிடுகின்றார். மத்தேயு நற்செய்தி 7வது அதிகாரம் 13 முதல் 14 வசனங்கள். நம்ம எல்லோருக்கும் மிக அறிமுகமான ஒரு பகுதி, மலை பொழிவு என்று சொல்வோம். ஆண்டவர் அந்த இடத்துல 2 நிலைமையான வழிகளை சொல்கின்றார். ஒன்று இடுக்கமான வழி, இன்னொன்று விசாலமான வழி. நான் கடந்த நாளிலே சொன்னது போல கடவுளுடைய வார்த்தையினால் நாம் தொடப்படுகின்றோம். அதை ஏற்றுக்கொள்வதும் நிராகரிப்பதற்கான ஒரு ஆப்ஷன், ஒரு சலுகை நமக்கு கொடுக்கப்படுகிறது. கடவுள் ஒருவரையும் ஒருபோதும் கண்டித்து நடத்துகிறவர் அல்ல. அவர் தெளிவாக சொல்கின்றார், 2 வழிகளிலே இந்த இடுக்கமான வாசலை கண்டுபிடிப்போர் சிலராக இருக்கின்றார்கள், இந்த விசாலமான வழியை கண்டுபிடிப்போர் அதிகமாக காணப்படானால் அங்கு வசனம் சொல்கிறது, ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாக இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். கடந்த நாளிலே செய்தியிலே ஒரு கேலி சித்திரமாக ஒன்றை போட்டிருந்தார்கள். இந்த நாட்களிலே நெருக்கடியான நிலைமையிலே எல்லா இடங்களிலும் மதுக்கடைகளை அடைத்திருக்கின்றார்கள், பூட்டியிருக்கின்றார்கள்.
அது வெகுவாக மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பதாக ஒப்புக்கொள்ளுதலாக காணப்படுகிறது. ஆனால் வரையப்பட்ட அந்த கேலி சித்திரத்தில் ஒருபுறம் மனிதனுடைய வாழ்வுக்கான உணவு வழங்கப்படுகிறது, இன்னொரு புறம் மதுப்பிரியர்களுக்கான குடிப்பதற்கான அந்த கடை திறக்கப்படுகிறது. இந்த குடிகார நண்பர்களுக்கான அந்த கடையினுடைய கூட்டம், அந்த வரிசை நீண்ட வரிசையாக இருக்கிறது. ஆனால் வாழ்வுக்காக உணவுக்காக நிற்கிற மக்கள் சிறு கூட்டமாக இருக்கிறது. அன்பானவர்களே, இந்த குடியை கெடுக்கும், குடி உடல் நலத்திற்கு கேடானது என்ற ஆலோசனைகள் எல்லாம் வழிகாட்டுதலும் சொல்லப்பட்டிருந்தாலும் விசாலமாக திரளான மக்கள் திரண்டு செல்கின்றார்கள். ஏன்? இன்று 7ஆம் தேதியிலிருந்து இந்த கொரோனாவை கட்டுப்படுத்துவதை காட்டிலும் இந்த மதுப்பிரியர்களை எப்படி கட்டுப்படுத்துவது என்பதுதான் அரசிற்கு பெரிய அக்கறையாக இருக்கு. காரணம், இந்த அவலட்சணமான ஆதாயத்திற்காக கோடி கோடியாக பணத்தை மையமாக கொண்டு இந்த காரியங்களெல்லாம் செய்கின்ற போது அது சரியான வழியாக ஒருபோதும் அமையாது. இறைவன் விரும்பாத வழிகளை மனிதன் தெரிந்து கொள்கின்ற காரியம். கடவுளுடைய வார்த்தையை அனுதினமும் அறிந்திருக்கிற நாம் ஆண்டவர் விரும்புகின்ற வழியிலே நடக்கின்றோமா? நம்முடைய திருச்சபை, நம்முடைய குடும்பம், நம்முடைய சமூகம் குடியில்லாத ஒரு குடும்பமாக, சமூகமாக அமைவதற்காகத்தான் ஆண்டவர் சொல்கின்றார், என்னில் நம்பிக்கையாக இருங்கள், நான் உங்களுக்கு வழிகாட்டுகிறேன் என்று சொல்கின்றார். இதை தெரிந்து கொள்வதற்கான பொறுப்பு நமக்கு உண்டு. அவரை கட்டாயமாக கடினப்படுத்தி இதை செய்கிறவரில்லை. எனவே வார்த்தையும் வாழ்வும் மிக தொடர்பையாக காணப்படுகிறது. வாழ்வோடு கடவுளை நாம் நினைத்து பார்க்கின்ற போது அவர் எல்லா நிலைமையிலும் அந்த வார்த்தையின்படி வாழும்படியாக நமக்கு உதவி செய்கின்றார். மத்தேயு 7வது அதிகாரத்திலே 24-26 கடவுளுடைய வார்த்தையின்படி வாழ்கின்ற ஒருவர் அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை சொல்கின்றார். அநேக வேளையில் நாம் சொல்வோம், கடவுளை நம்பினால் எல்லாம் பெற்றுக்கொள்வோம், எல்லா நன்மை, எல்லாம் ஆசீர்வாதங்களெல்லாம் என்று சொல்லி கடவுளை நாம் நாடுகின்றோம், எதிர்பார்க்கின்றோம். அது ஒரு இறை பழிப்பிற்கான ஒரு செயல் என்று சொல்லலாம். கடவுள் விரும்பாத ஒரு காரியம். கடவுளுடைய வார்த்தைக்கு நாம் அடங்கி நடக்கின்ற போது கடவுள் நம்முடைய காரியங்களை நடத்துகிறார் என்பதை அந்த பகுதியிலே மிக தெளிவாக சொல்லப்படுகிறது. சிறு பருவத்திலே விடுமுறை வேதாம் பள்ளியிலே கற்றுக் கொடுத்த ஒரு பாடல், பிரபலமான ஒரு பாடல். கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம் கட்டுவோம் ஆண்டவருக்காக. அந்த பாடலுடைய அர்த்தத்தின்படி நாம் உணர்ந்து பார்க்கின்ற போது கற்பாறையின் மீது கட்டப்பட்ட வீடு ஒருபோதும் அசையாது, மணலின் மீது கட்டப்பட்ட வீடு இடிந்து போகும். அந்த வசனத்தை தான் இந்த பகுதியிலே சொல்கின்ற போது கடவுளுடைய வார்த்தையின்படி வாழ்கின்ற ஒரு மனிதனுடைய வாழ்க்கை கற்பாறை மீது கட்டப்பட்டதாக இருக்கிறது. பெரும் மழை பெய்கிறது, பெரும் காற்று வருகிறது, ஆனால் அது அசைக்கப்படவில்லை. மணலின் மீது கட்டப்பட்ட வீடோ இந்த பெருங்காற்றுக்கும் பெரும் சேதருக்கும் இடிந்து இல்லாமல் போகிறது. இரண்டிற்கும் ஒரே செலவுதான். ஆனால் ஒன்று கடவுளுடைய வார்த்தையின்படி வாழ்வு அமைக்கப்பட்டபடினாலே. அன்பானவர்களே, நாம் ஒவ்வொரு நாளும் கடவுளுடைய வழியிலே வாழ்வதற்காக கடவுள் பல சாக்கியங்களை தந்திருக்கின்றார், வாய்ப்பினை தருகின்றார், உள்ளான உணர்வுகளை தருகின்றார். ஆண்டவருடைய வழியை விட்டு விலகி சென்ற போதெல்லாம் கடவுளுடைய வார்த்தையைப் போல நம்முடைய பெற்றவர்கள், நம்முடைய பெரியவர்கள், நம்மீது மிக அன்புடையவர்கள் எல்லாம் சொல்கின்ற வார்த்தைகளை கேட்டு அந்த வழியிலே நடக்கும்படி நாம் வாழ்வது தான் கடவுள் மீது கொண்ட நம்பிக்கையினுடைய வெளிப்பாடாக காணப்படுகிறது. எல்லோரும் சொல்வோம் கடவுள் மீது அன்பாக இருக்கிறோம் என்று சொல்லி, அந்த அன்பை எப்படி வெளிப்படுத்துவது என்பதுதான் நம்முடைய வாழ்வின் அனுபவமாக காணப்படுகிறது. இந்த பரிசுத்த ஆராதனையிலே ஆண்டவர் மீது விசுவாசப்படையவர்களாக இருக்கிற ஒவ்வொருவரும், ஆண்டவரே நீர்தான் எங்கள் வழி, நீர் காட்டுகின்ற இடுக்கமான வழியிலும் நாங்கள் உமக்கு நேராக பயணிக்க எங்கள் அருள் செய்யும் என்று தாழ்மையோடு நாம் சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். குறுக்கு வழிகளை நாடி கடவுள் விரும்பாத காரியங்களை செய்து கடவுள் என்னை நடத்தினார், என் வழியில் உடனிருந்தார் என்று சொல்வதெல்லாம் இறைவனை குற்றப்படுத்துகின்ற, இறைவனை பழிக்கின்ற, சபிக்கின்ற காரியத்திற்கு சமமான ஒரு காரியம். இப்படிப்பட்ட காரியங்களை
செய்யாதிருக்கின்ற அளவிலே ஆண்டவருடைய வழியிலே நாம் மனம் திரும்பி நடக்க நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். இரண்டாவது அந்த வசனத்திலே ஆண்டவர் மீது நம்பிக்கையுள்ளவர்களாக நாம் அவரே வாய்மையாக இருக்கின்றார். அவர் மீது நம்பிக்கையுள்ளவர்கள் அவருடைய வழியிலே நடக்கின்றார்கள். அவர் மீது நம்பிக்கையுள்ளவர்கள் வாய்மையோடு இருக்கின்றார்கள். ஏனென்றால் ஆண்டவர் சொல்கின்றார், நானே வாய்மையாக இருக்கேன், ஐ ஆம் த ட்ரூத் என்று சொல்கின்றார். வாய்மைக்கு எதிரடையான காரியம் பொய்மை அல்லது பொய் என்று சொல்லலாம். எனவே இந்த உண்மைக்கும் பொய்மைக்கும் ஒரு பெரிய போராட்டம், ஒரு இழுவை நிலை எப்பொழுதுமே காணப்படுகிறது. நாம் எந்த பக்கம் நிற்கின்றோம்? ஒருவேளை ஆண்டவர் வாய்மையாக இருக்கிறார், உண்மையாக இருக்கிறார் என்று சொல்கின்ற போது அது எப்படி நிரூபிப்பது, எப்படி நாம் அதை கைக்கொள்வது என்று சொல்கின்ற போது, இதற்கு விளக்கம் சொல்கின்ற பண்டிதர் சொல்கின்ற போது, கடவுளுக்கு பயப்படுகின்ற பயம், கடவுளுக்கு அஞ்சு நடக்கின்ற நிகழ்வுகள் எல்லாம் உண்மையாக இருப்பதற்கு நம்பிக்கை தருவதாக சொல்லப்படுகிறது. யாத்திராகமம் 1வது அதிகாரம் கடைசி பகுதியிலே கடவுளுக்கு அஞ்சிய அந்த மருத்துவ சொல்ற வாழ்க்கையிலே அவர்கள் உண்மையாக நடந்து கொண்டார்கள். பார்வோனுடைய அதிகாரத்திற்கோ சலுகைக்கோ அவர்கள் இடம் கொடுக்கவில்லை. தங்களுக்கு இருப்பவர்கள் போதும் என்ற ஒரு நம்பிக்கையோடு பார்வோன் எபிரேய குழந்தைகளை பிறந்த வீட்டிற்குள் கொலை செய்யும்படியான உத்தரவு சொன்ன போதும் அந்த அருமையான மருத்துவச்சிகள் அதை செய்யவில்லை. இந்த வசனத்தை நீங்கள் படித்தீர்கள் என்றால் நம்முடைய உள்ளங்களிலே உண்மையாக கடவுளுக்கு அஞ்சு நடந்தவர்களுக்கு அவர் செய்த உபகாரம் அங்கு சொல்லப்பட்டு அந்த குடும்பங்கள் தழைத்து ஓங்குபடி செய்தார் என்று சொல்லப்படுகிறது. எனவே கடவுளுக்கு பயப்பட வேண்டும். இன்று உள்ள சூழ்நிலையில் நாம் பல காரியங்களுக்கு பயப்படுகின்றோம். ஆனால் உண்மையாக கடவுளுக்கு பயப்படுகின்றோமா? சில மிருகங்களை கண்டு பயப்படுகின்றோம், நோயை கண்டு பயப்படுகின்றோம், நெருக்கடிகளை கண்டு பயப்படுகின்றோம். ஆனால் கடவுளுக்கு அஞ்சு நடக்கின்ற நடத்தை நம்மிடத்தில் உண்டால், கடவுளுக்கு பயப்படுதல் என்று சொல்கின்ற போது அவருடைய கற்பனைகளை, அவர் நமக்கு கற்றிருந்த பிரமாணங்களை நாம் பிறழாமல் செய்ய வேண்டும், விடாமல் செய்ய வேண்டும். கடவுளுடைய கற்பனைகளை நாம் அறிவோம். யாத்திராகமம் புத்தகத்திலே சொல்லப்படுகின்ற பகுதியிலே கொலை செய்யாதிருப்பாயாக என்று சொல்கின்ற காரியம், விபசாரம் செய்யாதிருக்கின்ற ஒரு காரியம், இவைகளெல்லாம் பின்னணியமாக பார்க்கின்ற போது நம்முடைய மனசாட்சியோடு இணைக்கப்பட்ட காரியமாக இருக்கிறது. அவைகளெல்லாம் கடவுளுக்கு பயப்படுகின்ற பயத்தினால்தான் நாம் நிறைவேற்ற முடியும். 10 கற்பனைகளையும் நாம் புரிந்து கொள்ள முயற்சிக்கின்ற போது அது ஒரு சமூக வாழ்க்கையிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய நிலைமையிலே ஆண்டவருக்கு அடுத்த காரியத்திலும் அனுதின வாழ்க்கையிலே ஒருவர் அல்லது ஒருத்தி எப்படி வாழ வேண்டும் என்று சொல்கின்ற அநேக காரியங்களை கற்று கொடுப்பதாக காணப்படுகிறது. கடவுளுக்கு பயந்து வாழ்கின்ற வாழ்வை வாய்மையான வாழ்க்கை, அந்த வாய்மையான வாழ்க்கையினாலே வாழ்ந்த மக்கள் பெற்ற நன்மைகளைத்தான் நாம் சொல்லி சொல்லி புகழ்கின்றோம். உமக்கு பயந்து நடந்த குடும்பங்களாக நாம் திருமறையிலே சொல்கின்ற போது ஆதியாகமம் 22வது அதிகாரத்திலே கடவுளுக்கு பயந்த ஆபிரகாமை சொல்கின்றோம். யோபு 1:8 அவருக்கு பயந்த யோபுவை சொல்கின்றோம். நெகேமியா 5:15 கடவுளுக்கு அஞ்சு நடந்த நெகேமியாவை பற்றி சொல்கின்றோம். ஆதியாக 42:18 கடவுளுக்கு அஞ்சு நடந்த யோசேப்பை சொல்கின்றோம். ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம எல்லோருக்கும் அந்த நிகழ்வுகளெல்லாம் படிக்கின்ற போது நம்ம அறியாமலே ஒரு பெரிய தாக்கம். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்வின் அனுபவித்தமாக நாம் வாய்மையாக நடப்பது நிமித்தமாக எத்தனை பேருக்கு நாம் தாக்கங்களை அல்லது ஆண்டவருக்கு நேராக அழைப்பை நாம் கொடுத்திருக்கிறோம் என்பதை சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கின்றார், என் மீது விசுவாசமுடையவர் நான் விரும்புகிற வழியிலே அவர் நடப்பார். என் மீது விசுவாசமுடையவர் வாழ்வின் நிலைமையில எல்லா நிலைமையிலும் வாய்மையாக இருப்பார். ஒருவேளை இது ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்த நிகழ்வுகளாக திருமறையில் சொல்லப்பட்டிருந்தாலும் தொடர்ச்சியாக இந்த வாய்மையோடு இணைத்து சொல்லப்படுகின்ற நீதி, பரிசுத்தம் இவைகளெல்லாம் ஒன்றோடு ஒன்று பிணைந்திருந்தாலும் இந்த வாய்மை சத்தியம் என்பது மிக மிக முக்கியமானது. சத்தியம் எப்பொழுதுமே முளைக்கும், அது செழிக்கும். சங்கீதக்காரர்
85வது சங்கீதத்திலே சொல்கிற போது, நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும், சத்தியம் வானத்திலிருந்து தாழ பார்க்கும். அன்பானவர்களே, வாய்மையோடு வாழும்படி அவரிலே நம்பிக்கையோடு இருக்கின்ற நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். வாய்மையற்ற காரியங்களை யாரும் செய்யலாம், யாரும் சொல்லலாம். இந்த நாளிலே வாய்மைக்கு அல்லது உண்மைக்கு புறம்பான காரியங்கள் தான் மிகுதியாக இருக்கிறது. குறிப்பாக நாம் இந்த நாட்களிலே தொடர்பு ஊடகங்களிலே வாட்ஸ்அப் என்று சொல்வதை நாம் அதிகமாக பயன்படுத்துகின்றோம். ஒரு இதை பயன்படுத்துகின்றவர்கள் உண்டு, பயன்படுத்துவார் இல்லாதவர் உண்டு. ஆனால் அதனுடைய செய்திகளெல்லாம் நாம் பார்க்கின்ற போது இந்த உண்மைக்கு புறம்பான செய்திகளை பரப்புவோர் தான் மிகுதியாக இருக்கின்றார்கள். எனவே நான் அடிக்கடி நினைக்கின்ற காரியம், வாட்ஸ்அப் இஸ் ஆல்வேஸ் நான்சென்ஸ் என்று தான் சொல்வேன். வேண்டாம் என்று சொல்லவில்லை, அவைகளில் நல்லது இருக்கிறது. ஆனால் உண்மைக்கு புறம்பான காரியங்களை, தேவையற்ற காரியங்களை, மக்கள் விரும்பாத காரியங்களை, கடவுளுக்கு உகந்ததற்ற காரியங்கள் எல்லாம் செய்கின்ற காரியங்கள் எல்லாம் இந்த வாய்மைக்கு புறம்பான காரியம். ஆண்டவர் மீது நம்பிக்கையுள்ளவர்களாக இருக்க நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும், ஆண்டவரே உடைய வாய்மையின் வழி எங்களை நடத்தும், எங்களை உணர்த்தும், நாங்கள் அது நடக்க உம்முடைய ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யட்டும் என்று சொல்லி கேட்க வேண்டும். தவறான வழி செய்ய வேண்டும் என்றால் அநேகர் வந்து விடுவார்கள். உண்மையான காரியங்களுக்காக, நீதியான காரியங்களுக்காக செயல்பட வேண்டும் என்றால் வரமாட்டார்கள் என்று சொல்லவில்லை, மிகுந்த கூட்டம் சேராது. அங்கு புகழ் இல்லை, பெயர் இல்லை, அறிக்கை இல்லை என்றால் நேர்மைக்காக உழைக்கின்றவர்கள். ஆண்டவர் இவைகளெல்லாம் உன்னுடந்து தான் சொன்னார், நீதி நிமித்தமாக, நேர்மை நிமித்தமாக துன்பத்தை அனுபவிங்கள், தவறு ஒன்றும் அல்ல. பக்தர்கள் அதைத்தான் சொன்னார்கள். ஒருவன் கிறிஸ்தவனாக இருந்தால், ஆண்டவர் மீது நம்பிக்கையுடையவனாக இருந்தால், அவன் பாடுகளை அடைவதை குறித்து வெட்கப்படக்கூடாது என்று சொல்லப்படுது. அன்பானவர்களே, எத்தனையோ வெட்கமான, அவமானமான செய்திகளெல்லாம் நாம் பார்க்கின்றோம். நான் வழக்கமாக செய்திகளை படிக்கின்ற போது, யார் இதை செய்தார், எந்த ஊரார் செய்தார், எந்த குடும்பம் சார்ந்தவர் செய்தார் என்று மனதிலே வேகமான ஒரு கண்ணோட்டத்தோடு தான் இந்த செய்தியை படிப்பேன். ஒருவேளை நம்மை போன்ற அறிவுடையவராக இருந்து, கற்றவராக இருந்து, நம்முடைய குடும்பத்தவரை சார்ந்தவர் அல்லது நம்முடைய சபையை சார்ந்தவர், நம்முடைய பேராயத்தை சார்ந்தவர், நம்மோடு தொடர்புடைய நண்பனை சார்ந்தவர் சொன்னால் உள்ளம் நொறுங்கி போகும். என்ன வாழ்வு, என்ன புனிதம் என்றெல்லாம் கேட்கின்ற கேள்விகள் எல்லாம் எழாமல் இல்லை. அன்பார்வில்லை, நானே வழி, நானே வாய்மை என்று சொல்கின்றார். அவர் மீது நம்பிக்கையுடையவர்களாக இருக்கிற நாம் அவரில் வாழ்ந்து காட்ட வேண்டும். ஆண்டவரை பற்றி நாம் அறிந்திருக்கின்றோம், தெரிந்திருக்கின்றோம். ஆனால் நம்முடைய லட்சியமெல்லாம் ஆண்டவருக்காக வாழ்ந்து காட்ட வேண்டும். நான் இறையில் கருவிலே படித்த நாட்களிலிருந்து இன்றளவு நான் அதிகமாக விரும்புகின்ற ஒரு பாடல், இயேசுவை வாழ்க்கையில் காட்டுங்களேன், பேச்சில் அல்ல செயலில் நல்ல வாழ்வோராய் காட்டுங்களேன். நான் சொல்லால் நேசித்தல் மா எளிதாம், வாயினாலே எல்லாரும் பேசுகின்றோம், விளம்பரப்படுத்துகின்றோம். ஆனால் நெருக்கடிகள், பிரச்சனைகள் வருகின்ற போது வாழ்க்கையிலே காட்ட முடிகிறதா? ஆண்டவர் நமக்கு இந்த வாழ்வின்படியாக நம்மை நடத்துகின்ற காரியம் மிக சிரமமான ஒரு காரியம். வாழ்வு மிக புனிதமானது. இந்த நாட்களில் உள்ள வாழ்விற்கு எதிரான தொற்று வியாதினாலே மக்கள் பாதிக்கப்படுகின்ற போது இந்த வாழ்வு இல்லாமல் போய்விடுமே என்று சொல்லி அதிக வருத்தப்படுகின்றோம். இந்த வாழ்வு நம்முடைய கரத்தில் அல்ல, நம்முடைய வாழ்வு எல்லாம் இறைவனுடைய கரத்தில் இருக்கிறது. இந்த வாழ்வு மிக புனிதமானது. இந்த உலக வாழ்க்கையின் நிலைமையிலே நம்மை போன்று ஆண்டவரை அறிந்து கொள்ள விரும்பியவர்கள் இந்த திருமறையின் வழியாக ஆண்டவர் எப்படிப்பட்ட காரியங்களை எதிர்பார்க்கிறார் என்று சொல்லி அவருடைய சீடவர்களாக நினைந்தவர்கள் சொன்ன காரியங்கள் எல்லாம் வாழும் சமூகத்தை பற்றி மிக தெளிவாக குறிப்பிடுகிறது. யோவான் எழுதின நற்செய்தி 17வது அதிகாரம் 16வது வசனத்திலே ஆண்டவர் சொல்கின்றார், நான் உலகத்தார் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல என்று சொல்கின்றார். We are in the world, not of the world.
இந்த உலகத்தில் இருந்தாலும் உலகத்தார் அல்லாதது போல வாழ வேண்டும். ஒருவேளை சேற்றில் வளர்கின்ற ஒரு தாமரையினுடைய மலரை போல இந்த உலகத்தில் எத்தனையோ கடவுள் விரும்பாத காரியங்கள் நிறைந்திருந்தாலும் அவருக்காக வாழ்வை முற்றிலுமாக அர்ப்பணிக்க வேண்டும். நம்முடைய நாட்டின் அல்லது தேச தந்தை அண்ணல் காந்தியடிகள் இந்த நாட்டின் மீதும் நாட்டின் மக்கள் மீதும் மிக அன்புடையவராக இருந்தார். இந்த நாடு விடுதலை பெற வேண்டும் என்று ஏங்கி தவித்தார். இந்த நாட்டை, இந்த சமூகத்தை அவர் பற்றி சொல்கின்ற போது சொல்கின்றார், இந்த நாட்டிலே வாழ்கின்ற மக்களுடைய மனநிலைகளையும் ஈடுபாடுகளையும் பற்றி அவர் குறிப்பிடுகின்ற போது, we have a society of commerce without ethics. அறம் இல்லாத வாணிகம் செய்கின்றோம் என்று சொல்கின்றார். we have a society of pleasure without conscience. மனசாட்சி இல்லாத மக்கள் பல நல்ல காரியங்களை விரும்புகின்றார் என்று சொல்கின்றார். we have a society of politics without principle. சரியான அடிப்படையான நிகழ்வுகள் இல்லாத அரசியல் செய்ய விரும்புகின்றார்கள். we have a society of knowledge without character. பண்பு இல்லாத கல்வி அறிவு உடையவர்களாக இருக்கின்றார் என்று சொல்கின்றார். we have a society of service without humanity. மனிதன் நேயமில்லாமல் ஏதோ சேவை செய்கின்ற மக்கள் இருக்கின்றார்கள். we have a society of wealth without work. வேலை செய்யாமலே செல்வம் சம்பாதிக்க வேண்டும் என்று நினைக்கின்ற மக்கள் இருக்கின்றார்கள். we have a society of worship without sacrifice. கடவுளே கடவுளே என்று தொழுகின்றோமே தவிர சேவை செய்வதற்கு மனமில்லாதவர்களாக இருக்கின்றார்கள் என்று சொல்லி, இந்த தாய் திருநாட்டுடைய மக்களுடைய வாழ்வுக்காக விடுதலைக்காக கரிசனைப்பட்ட தேச தந்தை மிக தெளிவாக கிறிஸ்துவின் மீது கொண்ட நம்பிக்கையினாலே அவர் வார்த்தையின்படி வாழ்கின்றவர்கள் எப்படிப்பட்டவர்களாக வாழ வேண்டும் என்பதற்கான ஒரு சவாலை தருகின்றார். அன்பானவர்களே, இன்று வாழ்கின்ற நம்முடைய நாட்டினுடைய சூழ்நிலையிலே எத்தனையோ நிலைமையிலே மக்கள் பாடுகளோடு இருக்கின்றார்கள், கஷ்டங்களோடு இருக்கின்றார்கள், ஏழ்மையிலே இருக்கின்றார்கள், இடம்பெயர்ந்தவர்களாக இருக்கின்றார்கள், அந்நியராக இருக்கின்றார்கள், அவதிப்படுகின்றவர்களாக இருக்கின்றார்கள். எங்கே போய் சேர்வோம் என்று சொல்கின்ற கலக்கத்தோடு காணப்படுகின்றார்கள். அரசு சில காரியங்களை தளர்வுபடுத்தி அவரவர் சொந்த இடங்களுக்கு செல்லலாம் என்று சொல்கின்ற சில அறிவிப்புகளை கொடுத்தாலும் அந்த அறிவிப்பு சாதாரண அறிவிப்பு அல்ல, வாழ்க்கையோடு போராடுகின்ற போராட்டம். நீங்கள் ஒருவேளை செய்தியிலே பார்த்திருக்கலாம், மகாராஷ்டிரா மாநிலத்திலிருந்து சில சகோதரமார்கள் அந்த இடத்தை விட்டு விலகி வர வாழ்வை முழுமைப்படுத்துவதற்காக விரும்பி இந்த காங்கிரீட் கலவை செய்கின்ற அந்த கண்டெய்னருக்குள்ள மறைந்திருந்து அவர்கள் பிரயாணப்பட்டு வருகின்றார்கள். மண்ணுக்கும் கல்லுக்கும் புகலிடமாக இருக்கின்ற அந்த காங்கிரீட் கலவையினுடைய அந்த இயந்திரத்திலே இவர்களும் உள்ளே இருந்து போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டு வெளியே கொண்டு வருகின்றார்கள். உள்ளமே நொறுங்கி போனது. நாம் சாதாரண பேருந்திலே பிரயாணம் செய்ய மடிப்போம், வசதிகள் வாய்ப்புகள் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஏசியை விரும்புவோம், அதில் ஏசி ஸ்லீப்பர் என்று விரும்புவோம், ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் என்றெல்லாம் சொல்லி பிரயாணிக்கின்ற பிரயாணத்தினுடைய எதிர்பார்ப்பு எந்த நிலைமையிலே வாழ்வு கொண்டு முடிக்கப்படுகிறது என்று சொல்லி நாம் நினைக்க வேண்டும். அன்பானவர்களே, ஆண்டவரில் நம்பிக்கையுடையவர்களாக வாழ்கின்ற வாழ்வு அவருக்கு சொந்தமானது. இந்த உலகத்தில் இருந்தாலும் உலகத்தார் அல்லாது இருக்கின்ற அளவிலே திருப்தியோடு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். செல்ஃப் கண்டென்ட் இஸ் பேசிக்கலி நீடட். கடந்த வாரத்திலே நான் இந்த பகுதியை சொன்னேன். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 11வது வசனத்திலே, என் குறைச்சலினால் அப்படி சொல்லவில்லை என்று பவுல் தன்னுடைய வாழ்க்கையினுடைய நிலைமை சொல்கின்றார். இருந்தும் இல்லாதவரை போல வாழ வேண்டும் என்று சொல்கின்ற நிலைமையை சொல்கின்றார். எபிரேயர் 13:5 நாம் வாசித்தோம் என்றால், நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவர்கள் போதும் என்று சொல்லுங்கள் அல்லது நினைவுங்கள் என்று சொல்கின்றார். போதும் என்கின்ற மனது, அந்த விசுவாசம் பெரிதாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்காக வாழ்கின்றவர்கள்
அவருடைய எல்லா இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள் என்று சொல்லி கலாத்தியரிலே பவுலார் மிக தெளிவாக சொல்கின்றார். அன்பார்வர்களே, வாழ்வு மிக புனிதமானது. அந்த வாழ்வை முழுமைப்படுத்துவது கடவுளுடைய காரியமாக இருக்கிறது. அப்படி என்றால் நம்முடைய வாழ்வினுடைய வறுமையை நாம் நினைக்க வேண்டும், இல்லாத நிலைமையை நாம் உணர வேண்டும். எல்லாம் இருக்கின்ற போது கடவுளுடைய காரியமாக நினைப்பது அல்ல. வாழ்க்கையினுடைய இயலாத நிலைமைகள், இல்லாத நிலைமைகள், நெருக்கடியான நிலைமைகளை நாம் உணர்ந்து பார்த்தால்தான் நம்முடைய வாழ்வின் முழுமையை நாம் புரிந்து கொள்ள முடியும். வாழ்வின் நிலைமையிலே மனிதன் எவ்வளவோ காரியங்களை சம்பாதிக்கலாம். ஆனால் வாழ்வை ஆண்டவருக்காக ஒப்பு கொடுக்காவிட்டால் ஒன்றுமில்லை. 2 நிகழ்வுகள் சில தினங்களுக்கு முன்னதாக வெளிநாட்டிலே கேரளாவை சார்ந்த சுமார் 52 வயதுடைய ஒருவர், ஜாய் அரக்காஸ் என்று சொல்கின்றவர், மரித்து போனார் என்று ஒரு செய்தி வந்தது. மறுநாளிலே அவர் 14 மாடி கட்டடத்திலிருந்து கீழே குதித்து அவர் தற்கொலை செய்து கொண்டார். அவருடைய விவரத்தை காட்டிலும் அவர் கட்டிய ஒரு பெரிய பங்களாவைத்தான், அந்த பணத்தை அல்லது ஆடம்பரத்தை தான் விளம்பரப்படுத்தினார்கள். இது வாழ்வு என்று மக்கள் நினைக்கின்றார்கள். முன்னாள் சபாநாயகர் மதிப்புயர் PH பாண்டியன் அவர்கள் மனிதன் வாழ்வை பற்றி சொல்கின்ற போது அவர் சென்னையில் நடந்த ஒரு நிகழ்வை குறிப்பிடுகின்றார். அவர் திரளான செல்வமுடையவர். அவருடைய சொந்தமாக 3 or 4 விலையுயர்ந்த வெளிநாட்டு கார்கள் கூட இருந்தது. ஆனால் அவர் மரித்த பின்பு அந்த தெருவிலே காய்கறி விற்கின்ற ஒரு மரவண்டியிலே வைத்துதான் அவருடைய சவத்தை எடுத்து சென்றார்கள் என்று சொல்லி மனித வாழ்க்கையை பற்றி சொல்கின்றார். அன்பார்வர்களே, வாழ்க்கையிலே திருப்தி வேண்டும், மன நிறைவு வேண்டும். இந்த வாழ்க்கை பணத்திற்காக, பொருளுக்காக என்று சொல்லி கடவுளோடும் பிறரோடும் நாம் வாழ்கின்ற மக்களோடும் வாழ்க்கையினுடைய நல்ல நட்புகள் எல்லாம் இல்லாமல் ஆக்கி போட்டோம். கடவுளுடைய வழி வேண்டாம், வாய்மை வேண்டாம், அவர் தருகின்ற வாழ்வு வேண்டாம், இந்த உலக வாழ்வு போதும் என்றெல்லாம் நினைக்கின்றோம். அப்படி அல்ல. இந்த வாழ்வு இம்மைக்குரியதாக அல்ல, மரபுக்குரிய நித்திய வாழ்வு. யோவான் 3:16 ஆண்டவர் சொல்கின்ற போது, இந்த மக்கள் மீது நான் முழு வாழ்வு கொடுக்கும்படியாகவே என்னிடத்திலே அன்பு கூறுகிறவர் ஒருவரும் அழிந்து போகாதபடி நித்திய வாழ்வை நான் கொடுக்கும்படியாக உலகத்திலே வந்தேன் என்று சொல்கின்றார். அன்பிற்குரியவர்களே, கடவுள் மீது கொண்டுள்ள விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையினுடைய வழியிலும் வாய்மையிலும் வாழ்விலும் வெளிப்படும்படியாக நம் ஒவ்வொருவரையும் கடவுள் அவருடைய சாயலாக படைத்திருக்கின்றார். எப்பொழுதெல்லாம் இந்த காரியங்களிலிருந்து விலகி போகின்றோமோ அப்பொழுதெல்லாம் அந்த சாயலை இழந்து போகின்றோம். ஆண்டவருக்கு தூரமான காரியங்களை செய்கின்றோம். இந்த பரிசுத்தமான தாரத்திலே பங்கு பெறுகின்ற நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய வழியிலே, அவருடைய வாய்மையிலே வாழும்படியாக விசுவாசத்தோடு பயணிப்போம். இறை நாம மகிமைப்படட்டும். இறை ஆசி என்றும் உங்கள் அனைவரோடும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆமென். நாம் கேட்ட இறை வார்த்தையோடு நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்திக் கொள்ளும் வகையிலே அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை யாவரும் சேர்ந்து எழுந்து நின்று அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உட்பிரவித்து பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரில் எழுந்தருளினார். பரமத்திற்கேறி சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். புதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் மரித்தோர் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். ஆராதனைக்கு நிறைவாக நாம் யாவரும் நின்றவாறே ஞான பாடல் 451வது பாடல், பூவின் நல்வாசம் வீசும் சோலையாயினும் நல்ல தண்ணீர் ஓடும் பள்ளத்தாக்கிலேயும் என்று சொல்லுகின்ற பாடலை இணைந்து பாடுவோம்.
விண்ணில் சூடும் கிரீடம் நோக்கி ஓடுவே. பின் செல்வேனே மீட்பர் பின் செல்வேனே, எங்கேயும் எப்போதும் பின்னே செல்லுவே. பின் செல்வேனே மீட்பர் பின் செல்வேனே, இயேசு காட்டும் பாதை எல்லாம் செல்லுவே. கார்மேகம் மேலே மூடும் பள்ளமெங்கிலும், காற்று கோரமாக மோதும் ஸ்தானத்திலும், இயேசு பாதை காட்ட சற்றும் அஞ்சவே மாட்டேன். இரட்சகர் கை தாங்க தைரியம் கொள்ளுவே. பின் செல்வேனே மீட்பர் பின் செல்வேனே, எங்கேயும் எப்போதும் பின்னே செல்லுவே. பின் செல்வேனே மீட்பர் பின் செல்வேனே, இயேசு காட்டும் பாதை எல்லாம் செல்லுவே. நாள்தோறும் இயேசுநாதர் கிட்டி சேருவேன். வீடானாலும் காடானாலும் பின்னே செல்லுவேன். மீட்பர் என்னை மோசமின்றி சுகமே காப்பார். விண்ணில் தாசரோடு சேர்ந்து வாழ்விப்பார். பின் செல்வேனே மீட்பர் பின் செல்வேனே, எங்கேயும் எப்போதும் பின்னே செல்லுவே. பின் செல்வேனே மீட்பர் பின் செல்வேனே, இயேசு காட்டும் பாதை எல்லாம் செல்லுவே. ஜெபம் செய்வோம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று சொல்லுகின்ற வார்த்தையின் அறிகூவலை எங்களுக்கு தந்து தைரியப்படுத்துகிற எங்கள் அன்பின் தந்தையே, மகிழ்வான இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை தொழுகைக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஆலயங்களிலே ஒன்றாய் கூடி உம்மை ஆராதிக்க வேண்டிய தருணத்திலே நாங்கள் இப்பொழுது இந்த நோய் கிருமியினுடைய தாக்கத்தினாலே அவரவர் இல்லத்திலே இருந்து ஆராதிக்கவும், பேராய குடும்பத்தின் சார்பிலே பேராயனுடைய தலைமையிலே இந்த காணொளி காட்சியின் மூலமாக இந்த ஆராதனையிலே நாங்கள் ஒன்றுபடவும் ஆண்டவர் கிருபை தந்திருக்கின்றீர். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. இந்த காலை வேளையிலும் உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி தருகிறோம் அப்பா. உம்முடைய கிருபை உம்முடைய தயவு எங்கள் வாழ்வில் பெரியவைகளாயிருப்பதினால் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழல் மிக பொல்லாதவைகளும் கொடுமையான சூழலுமாக இருக்கிறதே ஆண்டவரே. இந்த சூழலிலே உம்முடைய சமூகத்தை மாத்திரம் நாங்கள் இறுகமாய் பற்றி பிடிக்கவும், ஆண்டவருடைய வெளிச்சத்தை நாங்கள் நிறைவாய் பெற்றுக்கொள்ளவும் உம்முடைய சமூகத்திலே வந்து நிற்கிறோம் அப்பா. குறிப்பாக உலகமெல்லாம் எங்கள் தேசத்திலும் பரவி கிடக்கிற இந்த கொரோனா வைரஸினுடைய தாக்கத்திற்காக உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகின்றோம். உலக நாடுகளிலே ஆண்டவரே ஒவ்வொரு நாட்டையும் உம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி தருகின்றோம். அதனுடைய அதிபர்கள், அதனுடைய அமைச்சர்கள், ஆண்டவர் மருத்துவர்கள் மற்றும் அதில் பணி செய்கின்ற பணியாட்கள் மற்றும் காவல்துறையினர் ஒவ்வொருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மக்களை காப்பாற்றுகின்ற பணியிலே இருக்கின்ற போது உம்முடைய கிருபை இருக்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாட்டிலேயும் பல்வேறு நிலைகளிலே இந்த தொற்றினாலே அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரால் மட்டும்தான் இந்த விடுதலை தர முடியும் என்று சொல்லுகின்ற நம்பிக்கையிலே அவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். தனிமைப்படுத்தப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் காத்து கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கொத்து கொத்தாக மரணங்கள் நடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே எங்களுடைய தேசத்திற்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் அப்பா. 138 கோடி மக்கள் ஆண்டவரே எங்களுடைய இந்திய தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போது உம்முடைய கிருபையும் பராமரிப்பும் ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாக ஆண்டவரே எங்களுடைய தேசத்திலே ஒவ்வொரு மாநிலங்களுக்காக ஜெபிக்கிறோம்.
அதிகமான நிலைமையிலே பாதிக்கப்பட்டிருக்கிற மகாராஷ்டிரா மற்றும் டெல்லி ஆண்டவரே, அதனை தொடர்ந்து இருக்கிற ஒவ்வொரு மாநிலங்களையும் உம்முடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம் தந்தையே. உம்முடைய இரக்கமும் உம்முடைய பாதுகாப்பும் ஒவ்வொரு மக்கள் மேல் இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. தமிழகத்திற்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தமிழகத்தினுடைய முதல்வர் மற்றும் தமிழகத்தினுடைய அதிகாரிகள் மற்றும் ஒவ்வொரு மக்களுக்காக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய கிருபையின் பராமரிப்பு ஒவ்வொருவரோடு கூட இருக்கட்டும். அரசாங்கத்தினுடைய அறிவுரைகள் மக்களுக்கு பயன் தருகின்ற வகையிலே காணப்படுவதற்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு மாநிலங்களுக்காய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு மாவட்டங்களுக்காய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொன்றையும் ஆண்டவர் ஆசீர்வதிங்க. குறிப்பாக சென்னையிலே இருக்கின்ற அதிகமான தொற்றுக்காக உம்முடைய சமூகத்திலே வருகின்றோம். ஆண்டவர் தாமே அதிலிருந்து நல்ல ஒரு விடுதலை மக்களுக்கு தர வேண்டும் என்று உம்மை நோக்கி மன்றாடுகிறோம் அப்பா. உம்முடைய கிருபையின் பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். ஆண்டவரே, எங்களுடைய இந்திய தேசத்திலே மக்களுக்காக எடுக்கின்ற முயற்சிகளுக்காய் ஜெபிக்கிறோம். அதனுடைய தலைவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். குடியரசுத் தலைவர், பிரதம மந்திரி மற்றும் ஆளுநர், ஒவ்வொரு அமைச்சர்களுக்காய் ஜெபிக்கிறோம். இந்திய தேசத்தினுடைய ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே அர்ப்பணித்து மக்களுக்கு நன்மை தருகின்ற வகையிலே அவர்கள் செயல்படுத்த உதவி தாரும் அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய குமரி மாவட்டத்திற்காய் ஜெபிக்கிறோம் அப்பா. 17 பேர் நோய் தொற்றிலே இருக்கின்றார்கள். அதிலே ஆண்டவரே முக்கால்வாசி மக்கள் ஆண்டவரே நோய் கிருமியிலிருந்து விடுதலை பெற்று இல்லத்திற்கு சென்றிருக்கின்றார்கள் என்று சொல்லப்படுகிற போது மகிழ்ச்சி. ஆனாலும் பல்வேறு நிலைகளிலே இந்த தொற்று பெருகி வருகிறது நினைத்து உடைய சமூகத்திலே ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரால் மட்டும்தான் இதை கட்டுப்படுத்த முடியும். உலகத்தில் எத்தனை டெக்னாலஜி வளர்ச்சிகள், எத்தனை மருத்துவ வளர்ச்சிகள், எத்தனை விதமான அணு ஆயுதங்கள், வல்லரசு என்று சொல்லுகின்ற நிலையிலே நாடு போய்கொண்டிருந்தாலும் கூட கண்ணுக்கு தெரியாத இந்த நோய் கிருமி உலகத்தையே அசைத்து கொண்டிருக்கிறதே, உலகத்தையே ஆண்டவரே பாதிக்க செய்து கொண்டிருக்கிறதே. எத்தனை மக்களுடைய போராட்டங்கள், பொருளாதார நிலையினுடைய தாக்கம் எத்தனை, இவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் காண்கின்றீர். உம்முடைய வார்த்தை, நீர் எங்களுக்காய் சிந்தின அந்த இரத்தத்தின் துளிகள் மாத்திரம்தான் இந்த கிருமியினை அகற்ற முடியும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அதை உம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி தருகிறோம் அப்பா. வருங்காலங்களிலே ஆண்டவர் எங்களுக்கு நல்ல விடுதலையை, நல்ல ஆரோக்கியங்களை ஆண்டவர் தந்து மக்கள் ஆசீர்வாதத்தோடு வாழ்வதற்கு இறைவன் கிருபை தாரும். இதற்கு தடையாயிருக்கிற அத்துணை பாவங்களையும் ஆண்டவர் மன்னித்து உம்முடைய இரக்கத்தை எங்கள் மேல் காண்பிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய தெய்வீக பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். குறிப்பாக எங்களுடைய ஆண்டவரே ஸ்நாட்காக, ஆண்டவரே மாடரேட்டருக்காக, டெபுட்டி மாடரேட்டருக்காக, அதில் இருக்கின்ற ஒவ்வொரு ஆஃபீஸ் பேரர்ஸ்க்காக, அதன் கீழ் இருக்கிற ஒவ்வொரு டயசஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொன்றையும் ஆண்டவர் ஆசீர்வதிங்க. ஆத்துமாக்களை ஆண்டவரே அவர்கள் பாதுகாத்து கொள்வதற்கும், நல்ல அறிவுரையின் பேரிலே அருமையான பிள்ளைகள் ஆசீர்வாதத்தோடு வாழ்வதற்கும் இறைவன் கிருபை தாங்கப்பா. எங்களுடைய பேராயத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்போ எங்களுடைய பேராயருக்காய் ஜெபிக்கிறோம். குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய அறிவுரையின் பேரிலே என்னுடைய பேராயத்தை ஆண்டவர் ஆசீர்வாதத்தோடு வழிநடத்தி வருகிறீர். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. இன்றைக்கும் நாங்கள் கேட்ட இறை வார்த்தையின் வழியாக நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தை எங்கள் வாழ்க்கையிலே உட்கொள்ளவும், இறைவனை எங்கள் வழியாக, இறைவனை எங்களுக்கு ஜீவனாக கொண்டு நாங்கள் வாழ்வதற்கு உதவி தருவீராக. ஆண்டவர்கள் சொன்ன இந்த இறை வார்த்தை அநேக மக்களுக்கு ஆசீர்வாதம் தருகின்ற அனுபவத்தோடும் 60-100 பலன்களை பெற்று ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழ்வதற்கு என் தேவனாகிய கர்த்தர் கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த பேராயத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு போதகர்கள், கமிட்டி அங்கத்தினர்கள், விசுவாச கூட்டத்தார் ஒவ்வொருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிங்கப்பா. ஆலயத்திலே சென்று தொழுகை நடத்த வேண்டிய சூழ்நிலைகள், ஆலயங்கள் எல்லாம் அடைபட்டிருக்கிறது ஆண்டவரே. அருமையான விசுவாசிகளும் இல்லங்களில் இருந்து ஆண்டவரை ஆராதிக்கின்ற போது உம்முடைய கிருபையின் பிரசன்னத்தை ஆண்டவர் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் காத்து கொள்ளுங்க அப்பா. இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே எங்களுடைய தேசத்தில் இருக்கின்ற அந்த மதுபானத்தினுடைய காரியங்களுக்காக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். கிட்டத்தட்ட 2 மாத காலங்கள் அவைகள் எல்லாமே எங்களுடைய மக்கள் மிக ஆசீர்வாதத்தோடு வாழ்ந்தார்கள் ஆண்டவரே. குடும்பங்கள் மிக ஆசீர்வாதத்தோடு இருந்தார்கள் அப்பா. என்னுடைய கண்களினாலே நாங்கள் பல காட்சிகளை காண முடிகின்றது. ஆனாலும் இப்படிப்பட்ட சூழ்நிலை நிமித்தமாக ஆண்டவரே மக்கள் இந்த மதுபானத்திற்காய் அலைமோதி கொண்டிருக்கின்ற போது ஆண்டவர் தாமே அவருடைய மனதுகளிலே ஆண்டவரே நல்ல ஒரு வெறுப்புகளை உருவாக்கி தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். என்னுடைய உயிருக்கு கேடு, குடும்பத்திற்கு கேடு என்று சொல்லுகின்ற அந்த நிலையினை புரிந்து ஆண்டவருக்காய் வாழுகின்ற சந்தர்ப்பங்கள்
குடும்பங்களை ஆண்டவர் உருவாக்கி தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். மதுபானம் இல்லாத ஒரு தேசமாக ஆண்டவர் எங்கள் தேசத்தை உருவாக்கி தாங்கப்பா. ஆண்டவர் மூலமாய் ஏற்படுகின்ற எல்லா பாவக்கரைகளையும் ஆண்டவர் அப்புறப்படுத்தி ஆண்டவருக்காய் வாழ்வதற்கு இறைவன் கிருபை தாரும். இந்த வேளையிலும் பசியினாலும் பட்டினியினாலும் பல்வேறு விதங்களிலேயான நோய்களினாலும் ஆண்டவரே பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்றைக்கும் சொன்ன ஒரு பேட்டி, ஆண்டவர் எங்களை உள்ளங்களை உடைத்து கொண்டிருக்கிறது அப்பா, எங்களை வெளியே விடுங்க ஆண்டவரே, இந்த கொரோனாவுடைய வைரஸை காட்டிலும் எங்களுடைய பசி எங்களை கொல்லுகிறது என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தைகள் ஆண்டவரே காதுகளுக்கு எட்டுகிறதே. உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தினால் அப்படிப்பட்ட மக்களுக்கு ஆண்டவர் நல்ல போஷிப்புகளை தந்து ஆசீர்வாதத்தோடு வாழ்வதற்கு உதவி தாங்க. உம்முடைய ஒரே ஒரு சொல் எங்கள் தேசத்தை உலக நாடுகளை பாதுகாக்கும் என்று சொல்லுகின்ற அந்த விசுவாசத்தோடு உம்முடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம் அப்பா. இன்றைக்கும் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஆண்டவரே காணொலி காட்சியின் மூலமாய் ஒருமுகப்படுவதற்கு உதவி தந்தீர். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்களுக்கு முன்பாக இருக்கிற இந்த வாரத்தை உம்முடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம். ஆண்டவருக்கு எது பிரியமோ அதை மாத்திரம் செய்து வாழுகின்ற அனுபவங்களை ஆண்டவர் எங்களுக்கு தந்து எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொள்வீராக அப்பா. இந்த தேசத்தை, இந்த உலக நாடுகளை உம்முடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம். எங்களுக்காய் ஒவ்வொரு நாளும் போராடி கொண்டிருக்கின்ற மருத்துவர்கள், தாதிமார்கள், காவல்துறை, துப்புரவு பணியாளர்கள் ஒவ்வொருவரையும் காத்து கொள்ளுங்க. இன்றைக்கும் ஆண்டவரே அவர்கள் மத்தியிலே இந்த நோய் கிருமிகள் தொற்றி இருக்கிறது என்று சொல்லுகின்ற ஆண்டவரே அந்த சிந்தனைகளை, அந்த சொல்லை நாங்கள் கேட்கும் போது மிக வேதனையாக இருக்கிறது. குடும்பத்தை விட்டு தனிமைப்படுத்தப்பட்ட நிலையிலே ஒரு மாத காலம் தனிமையாக இருந்து, பல்வேறு நாட்கள் தனிமையாக இருந்து இந்த பணிகளை செய்து வருகின்ற போது உம்முடைய பாதுகாப்பு அவர்களோடும் உடைய குடும்பங்களோடும் நிறைவாய் தங்கியிருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம் தந்தையே. உடைய தெய்வீக பிரசன்னத்தை இந்த ஆராதனையுடன் நாங்கள் பெற்று ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழ என் தேவனாகிய கர்த்தர் கிருபை தர வேண்டும் என்று இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே கேட்கிறோம் ஜீவனுள்ள பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆமேன். நானே வழி, நானே வாய்மை மற்றும் வாழ்வாக இருக்கிறேன் என்று சொன்ன கிருபையுள்ள ஆண்டவருடைய கருத்திற்குள் உங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். தந்தை, மைந்தன், தூய ஆவியானவருடைய அன்பும் அருளும் ஐக்கியமும் நாம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் இதுவரை சதா காலங்களிலும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, அவர் மது ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்தோடு வாழுங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லாருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் உலகையே ஒலிக்கிக் கொண்டிருக்கின்ற பொல்லாத வியாதியிலிருந்து மக்கள் விடுதலை பெறும்படியான மருந்துகள் கண்டுபிடிக்க முடியாதனாலே மிகுந்த அச்சத்தோடு மக்களெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அளவிலே, குறிப்பாக தமிழ்நாட்டிலே பேராயங்கள் வழியாக செய்யப்படுகின்ற
நிவாரணப் பணிகளை கடவுள் ஆசீர்வதிக்கின்றார். குறிப்பாக இந்த நாளிலும் ஊரடங்கு உத்தரவானது நீட்டிக்கப்பட்டபடினாலே அநேக மக்கள் மிக அடிப்படையான தொழில் மற்றும் வியாபாரங்கள் போன்ற காரியங்கள் செய்ய முடியாத நிலைமையிலே, மிகவும் பின்தங்கிய நிலைமையிலே பாதிக்கப்பட்ட மக்களை மனதில் கொண்டு பேராயத்திற்குட்பட்ட திருச்சபைகள், ஏனைய மக்கள், சபை சமூகத்தோடு தொடர்புடையவர்களுக்கு ஆவண காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி பேராய பொறுப்பாளர்கள் மற்றும் நிர்வாக உறுப்பினர்கள், பேராய நலத்துறை சார்ந்த இயக்குனர் மற்றும் ஏனைய இயக்குநர்கள் எல்லாருடைய மிகுந்த ஒத்துழைப்போடு நாம் மிகவும் தேவையுள்ள மக்களாக கண்டறியப்பட்ட மக்களுக்கான உதவிகளை செய்வதற்காக இந்த நிவாரணப் பொருட்களை ஆசீர்வதித்து ஜெபிக்க இருக்கின்றோம். இதற்கு மிக மனப்பூர்வமாக கொடுத்த எல்லோரையும் வாழ்த்துகின்றேன். கடவுள் எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. இக்கட்டிலே அல்லது ஆபத்திலே உதவுவதற்குத்தான் நாம் சகோதர சகோதரிகளாக இருக்கிறோம் என்ற அடிப்படை வார்த்தையோடு நாம் இதை நிறைவேற்றுகின்றோம். இந்த பொருளை காட்டிலும் நாம் செய்கின்ற உபகாரம் அந்த மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். வாழ்விலே இருந்து நன்மை பெற குறிப்பிட்ட நாளிலே இந்த ஊரடங்கு உத்தரவு தளர்த்தப்பட எல்லோரும் தங்கள் தங்கள் கடமையை செய்கின்ற காலங்களை கடவுள் இரக்கமாக கட்டளையிட வேண்டும். இந்த நல்ல நிகழ்விலை வந்து பங்கேற்று ஆரம்பித்து வைக்கின்ற பேராய உப தலைவர் மற்றும் பேராய பொருளர், இதனுடைய முதல் பொருளை கொடுக்கின்ற இடத்திலே பேராய செயலர் அதை செயல்படுத்த இருக்கின்றார்கள். மற்றும் அருமையான இயக்குநர்கள், குருவானவர்கள், இந்த பணியினை பொறுப்படுத்தி நடத்துகின்ற அருமையான குருவானவர்கள், மற்ற எல்லோரையும் ஆண்டவர் நாமத்தினாலே வாழ்த்துகின்றேன். வேண்டுதலோடு நாம் இந்த நிகழ்வை ஆரம்பிப்போம். ஜெபம் செய்வோம். எல்லாம் வல்ல கடவுளே, எல்லாவற்றையும் அதன் காலங்கள் நடத்துகின்றவரே, உடைய சித்தம் இல்லாமல் ஒன்றுமில்லை. மிக நெருக்கடியான இந்த காலகட்டத்திலே எங்களோடு உடன் வாழ்கின்ற சகோதர சகோதரியர்கள், ஏனைய மக்கள் படுகின்ற உபத்திரவத்திலே, கஷ்டத்திலே அவர்களுக்கு ஏதாகிலும் ஒரு நிவாரணம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த பேராய தலைவர்கள் நினைத்த போது, பேராய மக்கள் எல்லாருடைய எதிர்பார்ப்போடு விருப்பத்தோடும் இந்த சிறிய காரியத்தை நாங்கள் செய்யும்படியாக உதவி செய்கிற ஆண்டவரே, இதை பெற்றுக்கொள்கிற மக்களுக்கு இது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக காணப்பட ஆண்டவர் எங்களை நினைத்திருக்கின்றார். ஆண்டவரில் அன்புடையவர்கள் இந்த காரியங்களை எங்களுக்கு தர்மமாக செய்திருக்கின்றார்கள் என்ற நல்லெண்ணத்தோடு இதை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே இந்த பொருட்களை ஆசீர்வதிக்கின்றோம். இந்த வாகனத்தை எங்களுக்காக பயன்படுத்தி இது ஊழியமாக நிறைவேற்றுகிற அன்பு சகோதரர் திரு மோசஸ் அவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். இந்த உடைமைகளை பெற்றுக்கொள்வதற்காக பலர் உதாரணமாக கொடுத்தார்கள். இந்த பணிகளை பல்வேறு நிலைமையில் நிறைவேற்றத்தக்கதாக அருமையான குருவானவர்கள், தொடர்பு துறை சார்ந்த இயக்குநர்கள் எல்லாம் செயல்பட்டார்கள். எல்லோரையும் ஆசீர்வதியும். எல்லாருடைய இணைந்த பங்களிப்பும் நன்மையாக இருக்கத்தக்கதாக கிருபைத்தாரும். இப்பொழுதும் இங்கிருந்து செல்கின்ற பிரயாணத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணும். பல நெருக்கடிகள் இருந்தாலும் யார் யார் கண்களில் தய வேண்டுமோ இந்த பொருட்களை கொண்டு செல்வதற்கு எந்த விதமான இடையூறுகளும் இல்லாதபடி இந்த நாளுடைய திட்டத்தின் அடிப்படையில் எல்லாம் செம்மையாக நடந்தேற ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று முன்பைய நாமத்தினாலே பணிவோடு வேண்டுகின்றோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியானுடைய ஐக்கியமும் நம்மளோட கூட சிறப்பாக ஆண்டவருக்கு உகந்த அளவிலே செய்யப்படும் நிவாரண பணிகளோடும் இதன் வழியாக ஈடுபடுகிற அனைத்து மக்களோடும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் சமாதானமும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆமென்.